விவசாயிகள் போராட்டம் எதிரொலியாக டெல்லி சிங்கு மற்றும் ஹரியானா சம்பு எல்லை பகுதிகளில் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா வணக்கம். விவசாயிகளின் திட்டம் என்ன, போலீசாரின் பாதுகாப்பு குறித்த ஏற்பாடுகள் என்ன, தற்போது மத்திய அரசு 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு ஏதேனும் விடுத்திருக்கிறார்களா? வணக்கம். மத்திய அரசை கண்டித்து விவசாயிகளின் போராட்டம் இன்று காலை 11 மணி அளவில் பஞ்சாப், ஹரியானா உட்பட்ட சம்பு எல்லை பகுதியில் தொடங்கியது. போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுத்து கலைக்க முயற்சித்தார்கள். இதனையடுத்து டெல்லியில் உள்ள ஹரியானா எல்லை உட்பட்ட பகுதி, அதாவது சிங்கு எல்லை பகுதியில் நாம் அங்கே தான் இருக்கிறோம். இங்கே பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. இந்த பாலத்திற்கு அந்த பக்கம் ஹரியானா எல்லை தொடங்குகிறது. சம்பு எல்லையிலிருந்து டெல்லி வருவதற்கு சுமார் 5 மணி நேரம் தான் ஆகும். இங்கே பலத்த போல் இரும்பு கம்பிகள், அதே போல் கான்கிரீட் பிளாக்குகள் பல்வேறு கட்டங்களாக ஒரு அரண் போல் இது இங்கே அமைக்கப்பட்டு இருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெல்லி காவல்துறை 30,000 கண்ணீர் புகை குண்டுகளை வாங்கி வைத்திருக்கிறார்கள் தடுப்பு நடவடிக்கை காரணமாக. அதே போல் அவர்கள் டிராக்டரில் செல்வதற்கு அதை தடுக்கும் முயற்சிற்கு முள்வெளி இயந்திரங்கள்லாம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஏராளமான போலீசார் மற்றும் மத்திய பாதுகாப்பு படையினரும் இங்கே குவிஞ்சிருக்கிறார்கள். இதே போல் டிக்கேரி, காசிபுர் எல்லை பகுதியிலும் இதே நிலைமை தான் நீடிக்கிறது. தொடர்ந்து 24 மணி நேரமும் இதை கண்காணித்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு இன்று 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். அர்ஜுன் முண்டா தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் விவசாயிகள் தரப்பு கலந்து கொள்வது பற்றி இன்னும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கொடுக்கவில்லை. இது ஒரு புறம் இருக்க, உத்தரப்பிரதேச மாநிலம் நோய்டாவிலும் விவசாயிகள் தங்கள் எதிர்ப்பை தெரிவிக்கிறது டிராக்டர் மூலமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு பேரணியாக செல்ல திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போது அந்த பேரணியாக ஒரு புறம் தொடங்கி இருக்கிறது. விவசாயிகள் நாங்கள் அமைதியான முறையில் தான் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதற்காக முயற்சிக்கிறோம். எங்கள் பேரணியும் அமைதியான முறையில் தான், இளைஞர்கள் பெரிதளவில் பங்கேற்க மாட்டார்கள், தலைவர்கள் மட்டும்தான் பேரணியாக செல்ல திட்டமிட்டதாக கூறுகிறார்கள். இருந்தாலும் இந்த கண்ணீர் புகை குண்டுகளை தடுப்பதற்காக அவர்கள் முகக்கவசம், அதிநவீன முகக்கவசங்களை வாங்கி இருக்கிறார்கள். அதேபோல் ஜேசிபி, பொக்லைன் இயந்திரங்கள், மேலும் தங்கள் டிராக்டரில் கூட இந்த தடுப்புகளை உடைத்தெறிவதற்காக நவீனமாக மாற்றி இருக்கிறார்கள். காவல்துறை தரப்பிலும் இந்த துப்பாக்கி சூடு நடத்தினால் அதை தடுக்கும் விதமாக குண்டு துளைக்காத அளவுக்கு அந்த டிராக்டர்களை வடிவமைத்திருக்கிறார்கள். இதேபோல் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் விவசாயிகள் தரப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கும் இந்த சிங்கு பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த மேம்பாலம் முழுவதுமே தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருக்கிறது. லேயர் பை லேயராக அந்த தடுப்புகள் இருக்கிறது. கண்டெய்னர்களும் வைத்தும் இந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அரண் போல் அமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம காட்சிகள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏனென்றால் இந்த நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கும் சூழ்நிலையிலும், அதேபோல் டெல்லியிலும் பல்வேறு நாடுகளிலிருந்து முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் டெல்லி செலவு இந்த பேரணி வரும்பொழுது அது பெரும் சிக்கலுக்கு வழிவகுக்கும். அதேபோல் இந்த தடுப்பு அதற்கும் அமைதியான முறையில் தான் இந்த பேச்சுவார்த்தையில் தீர்வு காண முடியும் என்று தொடர்ந்து மத்திய அரசு தரப்பில் கூறி வருகிறார். விவசாயிகள் முதன்மை பிரச்சனையாக இந்த குறைஞ்சபட்ச ஆதரவு விலைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. அதற்கு பிறகு பார்க்கும்போது ஓய்வூதிய திட்டம், அதேபோல் 3 வேளாண் சட்டங்கள் போது விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஏராளமானவர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குகளை வாபஸ் பெற வேண்டும். இந்த கடந்த விவசாய போராட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும், அவர் குடும்பத்துக்கு இழப்பீடு வழங்க வேண்டும். இதுபோல் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். டெல்லியிலிருந்து தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.